வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்று நாம் பார்க்க போவது இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், அதாவது கட்டளை வாக்கியங்கள். இவை பொதுவில் சுற்றியுள்ளவர்களை ஆர்டர் பண்ணுதல், கொமாண்ட் பண்ணுதல், அட்வைஸ் பண்ணுதல் போன்ற பல விடயங்களை அடக்கிய கட்டளை வாக்கியங்களாக அமைகிறது. இதன் பிரிவுகளை பட விளக்கங்களுடன் தொடர்ந்து தருவேன், கவனியுங்கள். அடுத்து கிராமர் விளக்கங்களையும் உதாரணங்களையும் உங்களுக்கு தர உள்ளேன். இந்த வாக்கியம் ஒருவரை கட்டளையிடுவதாகவும் அமையலாம் அல்லது பலரை கட்டளையிடுவதாகவும் அமையலாம். உதாரணம், சமான் ப்ளீஸ் கெட் ரெடி. கெட் ரெடி காய்ஸ். இங்கு சப்ஜெக்டாக யூ என்பது இருந்தாலும் நாங்கள் அதை சொல்லவோ எழுதவோ கூடாது. உதாரணமாக, ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரைட் என்று சொல்லலாம், ஆனால் யூ ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரைட் என்று சொல்லக்கூடாது. இம்பரேட்டிவ் சென்டென்சஸை பிரித்து பார்க்கும்போது அவை ஒன்று டிரெக்ஷன்ஸை கொடுக்கலாம் அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கலாம். உதாரணம், டர்ன் லெஃப்ட் அட் த டிராஃபிக் லைட்ஸ். அடுத்து ஆர்டர் பண்ணலாம் அல்லது கொமாண்ட் பண்ணலாம். அதற்கு உதாரணம், டோன்ட் மூவ் மற்றும் பிரிங் some vegetables. அடுத்து சில வேண்டுகோள்களை விடுக்கலாம், ஆனால் இங்கு ப்ளீஸ் என்ற வார்த்தையை மறக்க வேண்டாம். உதாரணம், ப்ளீஸ் ரீட் திஸ் ஆர்டிகிள் அல்லது ரீட் திஸ் ஆர்டிகிள் ப்ளீஸ். மேலும் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸை அட்வைஸ் பண்ணுவதற்கும் தீர்மானங்கள் எடுப்பதற்கும் கூட பாவிக்கலாம். உதாரணம், டோன்ட் எக்ஸசைஸ் இஃப் யூ ஃபீல் அன்வெல். அடுத்ததாக எச்சரிக்கை அல்லது வார்னிங்ஸ்களுக்கும் கூட இதனை பயன்படுத்தலாம். உதாரணம், பி கேர்ஃபுல், டோன்ட் ட்ரிப் ஓவர் தட் மெட். அதாவது மெட்டுக்கு மேலே தடுக்கி விழுந்துடாதீங்க. அடுத்ததாக யாரையாவது இன்வைட் பண்ணுவதற்கும் இதை பாவிக்கலாம். உதாரணம், கம் டு த ஜிம் வித் அஸ் டுமாரோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். அத்துடன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறக்காதீர்கள். விடை பெறுகிறேன். நன்றி.